வெல்கம் டு மைசூர் பேலஸ் vlog. நேற்று நம்ம பந்திப்பூர் டு மைசூர் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். இங்கே பேலஸ்குள்ளே என்ட்ரி கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோங்க. ஸோ பர் ஹெட் பார்த்திங்கன்னா 150 டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. என்ட்ரி ஆகிட்டு சுற்றி முற்றி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ மெயின் பேலஸு. ஸோ அதில் நிறைய என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கேட்ஸ் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கோயில் இதெல்லாம் இருந்தது. சரி பார்த்துட்டு அடிக்கிற வெயில் காலுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸோடு உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேயே ஒரு பேக் கொடுத்து ஃப்ரீ சர்வீஸ் தான். ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு உள்ளே போயிட்டோங்க. ஸோ நம்மளுக்கு செக்கிங் இதெல்லாம் முடிஞ்சுட்டு பேக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா இந்த கோயில் இந்த சில்வர் கேட்டுக்கு நடுவில் நம்ம நடப்போம்ல அந்த மாதிரி இருந்ததுங்க. நடந்துட்டு உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் போயிட்டோங்க. போய் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உள்ளே என்ட்ரு ஆனக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படி இருந்ததுங்க. ஒரு கிங்கோட லைஃப் பாஸ்ட்டில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளே ஒரு ரீவைண்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ ஒரு கிங்கோட வாழ்க்கை வரலாறு அவங்க வாழ்ந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஸோ அங்கே இருக்கிற ஆர்கிடெக்சர் ஒர்க் எல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்துலேயே இவ்வளோ பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா போர்ப்படை வீரர்களோட ஃபோட்டோஸ் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பீகாக் தீமில் கிராண்ட் ராயல் லுக்கில் இருந்ததுங்க. ஸோ நிறையா ஹேண்ட் ஒர்க்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. இந்த பில்லர்லாம் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் ஹேண்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு சீலிங்ஸ்க்கு நடுவுலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைட்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட 97,000 லைட்ஸ் என்னமோ இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த லைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நைட் டைம் அண்ட் அந்த தசரா ஃபெஸ்டிவல் டைம்ஸ் எல்லாம் வந்து அப்படி பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க போருக்கு யூஸ் பண்ணுற ஆயுதங்கள். ஸோ இதெல்லாமே நம்ம சினிமாஸில் பார்த்துருப்போம். ஸோ அவங்க நிஜ வாழ்க்கையில் யூஸ் பண்ண ஆயுதங்கள் இதெல்லாமே வந்தது. இதெல்லாமே நம்மளோட ஹிஸ்ட்ரி. ஸோ அதெல்லாமே இருந்ததுங்க. ஸோ சீலிங் ஒர்க்ஸ்லையுமே நிறைய வேரியேஷன். ஸோ ஒரு மாதிரி கர்வு, ஒரு மாதிரி ரவுண்டு, எல்லா சீலிங்க்கு நடுவுலையும் ஒவ்வொரு லைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டை தாண்டி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கதவெல்லாம் பார்த்திங்கன்னா ரோஸ்வுட்டில் செஞ்சுருந்துருக்காங்க. ஐவரி ஒர்க்கோட அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இது 1872 பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபயர் இதில் வந்து டெஸ்ட்ராய் ஆகி திருப்பி 1912 வந்து ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது வந்து இந்த ஸ்டோன், அயன், மார்பிள் இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் சில்வர்ஸில் தான் இருந்துச்சுங்க. இந்த கண்ணாடியோட ஃப்ரேமு, அதுக்கப்புறம் அந்த சேர், சிம்மாசனம் இதெல்லாமே சில்வர்ஸில் இருந்தது. ஸோ இதெல்லாமே யானைக்கு யூஸ் பண்ணுற அந்த அலங்கார பொருட்கள். ஸோ அதுவுமே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் அந்த ராஜாக்கள் யூஸ் பண்ண நகைப்பெட்டி, கண்ணாடி, அயன் பாக்ஸு, வீணை, அப்புறம் ஒரு எரும மாடு கூட இருந்துச்சு, எதுக்குன்னு தெரில. ஸோ அவங்க யூஸ் பண்ண எல்லா திங்ஸுமே அது வந்து லைனாக டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணராஜா வடியார் அவங்க பீரியடில் தான் இந்த பேலஸ் ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக ரூல் பண்ணது பார்த்திங்கன்னா ஜெயசாம்ராஜேந்திரர் வடியார் தான் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அதுதான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து டூரிஸ்ட் பிளேஸாக மாறிடுச்சு. ஸோ அதனால தான் சாம்ராஜ் நகர் அப்படின்றலாம் ஏரியா இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து தாஜ்மஹாலுக்கு அப்புறம் ஒரு ஹிஸ்ட்ரிக்கான பிளேஸ் அதிகமாக விசிட் பண்ணுறது வந்து இந்த மைசூர் பேலஸ் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு. ஸோ 90ஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து லண்டன் இம்போர்ட்டட் லிஃப்ட்டு. ஸோ வித்தவுட் கரண்ட் ஒர்க் பண்ணோமாமா. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் அப்போவே இருந்திருக்கு. நமக்கு இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து இப்போ எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஸோ அப்போவே இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. ஸோ இது அவங்க குதிரைப்படை, யானைப்படை, ஸோ அந்த வீரர்கள், அந்த ஃபோட்டோஸு இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த பீரியடில் ஆட்சி செஞ்ச மன்னர்கள், ஸோ அவங்களோட ஒய்ஃப்ஸ், அவங்க சன்ஸ் எல்லாத்தோட ஃபோட்டோஸும் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரூம் ஃபுல்லாக வந்து எல்லாமே ஃபோட்டோஸ் தாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட டீட்டெயில்ஸு எல்லாமே இருந்தது. ஸோ யார் என்னங்கிறது எல்லாம் டீட்டெயிலாக கீழேயே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பாகுபலி, சந்திரமுகிலெல்லாம் தான் நம்ம அரண்மனை அந்த மாதிரி பார்த்துருப்போம். அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 1% தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நஜ லைஃப்லேயே அதெல்லாமே ஒரு செட்டு தான். ஸோ இதில் நிஜமாகவே இந்த மாதிரி ஒரு பேலஸ் இருக்குது, நம்மளோட ஹிஸ்ட்ரி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமாக இருந்து அப்படின்னு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இதெல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக சில்வர் தான். ஸோ இந்த சைடு கொஞ்சம் தாண்டி வந்திங்கன்னா இந்த சிற்பங்கள், சாமி சிலை, ஸோ நிறைய இந்த யானையோட தந்தங்கள் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு செவுத்தில் வந்து யானையோட தலை, தந்தம் அது இருந்துச்சு. டக்குன்னு பார்க்கும்போது ஒரு ரியலாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ரியலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு டக்குன்னு பார்க்கும்போது. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே வரும்போது நமக்கு வந்து எப்படிரா நம்ம இந்த மாதிரி இந்த ஹிஸ்டாரிக்கல் எல்லாம் நம்ம வந்து இந்த சோஷியல் சயின்ஸ் இதில் படிச்சிருப்போம். ஸோ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த தூணெல்லாம் பாருங்கமே நிறைய ஹேண்ட் ஒர்க்ஸ் தான் வித் கோல்டன் கலரில். இந்த பீகாக் தீம் இது தான். ஸோ ராயலாக இருக்குது. ஸோ அந்த ராயல் லுக்கு கிடைக்கணுங்கிறக்கா அப்போவே இந்த ஹேண்ட் ஒர்க்ஸில் தான் மேக்ஸிமம் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளேருந்து அவுட்டர் வியூ தெரிகிற மாதிரியான ஒரு பிளேஸுங்க. ஸோ இந்த படத்துலலாம் பார்க்கும்போது இந்த ராணி ஜனரோரத்தில் இருந்து வெளியே வியூ பார்ப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸுங்க. படிக்கட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி சுற்றி வந்து கீழே இறங்கி ஒவ்வொரு ரூம்ஸ்க்கு போகிற மாதிரி இருந்துச்சு. நிறைய ரூம்ஸ் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க, ஸோ ப்ரைவசிக்காக. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். ஸோ அங்கே வந்து ஒரு ராஜா சிலை கூட இருந்துச்சுங்க. அவர் இறங்கி வரும்போது நம்மளே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். இது எல்லாமே வந்து நிறைய கேட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது இதெல்லாம் பேரிகேட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மெயின் கேட் வழியாக மட்டும்தான் என்ட்ரி, அங்கே மட்டும்தான் என்ட்ரி. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பேரிகேட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயும் நின்று எப்படியெல்லாம் இருக்குது, எவ்வளோ கேட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ ஒரு 150 கொடுத்துட்டு போனால் ஒரு 2 to 3 hours. ஸோ பொறுமையாக நிதானமாக நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க பார்த்துட்டு வந்தோம். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.